Okay, good morning students. I am P. Rajesh Kannan, Department of Chemistry, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School. Okay, today we are discussing about that chemical kinetics. Okay, the chemical kinetics. Now can we discuss about the topic is the factors are affecting the rate of the reactions. Factors are affecting the rate of the reactions. Okay, we are already known that. What is meant by rate of the reactions? The rate of the reactions is nothing but, okay, the rate of the reaction is equal to differ in the concentration at the different timing, that is we are called as a rate or rate law. Okay, what is by rate or rate law is nothing but differ in the concentration at that different timing, that is we are called as a rate or rate law. Okay, rate or rate law, we know that. What is by rate? Okay, in the different the change in the concentration of the reactant or product within the various unit timing, that is we are called as a rate or rate law. ஓகேங்களா, வேரியஸ் டைம் இன்டர்வல்ஸில் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் ரேட் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் த rate of the reactions? What are the factors are affecting the rate of the reactions? We are already discussed about them. ஓகேங்களா, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஓகேங்களா ரேட் வந்து மாற்றுது அப்படிங்கிறதே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the factors are affecting the rate of the reactions தான் இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸாக நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ ரேட்னு என்னென்னு பார்த்தீங்க, ஸ்பீடுன்னு பார்த்தீங்க. இனிஷியலி தட் ரியாக்ஷன் was only the containing reactant molecules, does not containing any product molecules. இனிஷியலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரியாக்ஷன் வெசலில் ஒன்லி த ரியாக்டன் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இருக்கும். எதுவுமே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் கிளாஸில் நான் இன்ட்ரோடக்ஷன்ஸில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் தட் 100 moles ஆஃப் ஏ தே கேன் பி ஈக்குவலி ரியாக்ட் வித் 100 moles ஆஃப் பி, இட் தே கேன் யூஸ் சி அண்ட் தென் டி அப்படின்னு பார்த்தோம். இனிஷியலி அந்த ரியாக்ஷன் வெசல்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டன் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, எதுவுமே என்ன இருக்காது அப்படின்னா ப்ராடக்ட் மாலிகுல்ஸே இருக்காது. ஓகேங்களா, தட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிற போடுறோம். ஓகேங்களா, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 100 மாலிகுல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பி எவ்வளோ இருக்குது, 100 மாலிகுல்ஸ் இருக்குது. பி எவ்வளோ இருக்குங்க, 100 இருக்குது. சி அண்ட் டி எதுவுமே என்ன பண்ணாது, டைம் டி லெட் இஸ் கன்சிடர் த டைம் டி ஈக்குவல் டு 0. 0ன்ற போது ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஏ எவ்வளோ இருக்கும், 100 இருக்கும். பி எவ்வளோ இருக்கும், 100 இருக்கும். ஓகேங்களா, சி அண்ட் டி என்னவா இருக்காது, எதுவுமே ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி அண்ட் தென் டி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். தட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி அண்ட் தென் டி இஸ் ஈக்குவல் டு டைம் டி ஈக்குவல் டு 0ன்ற போது என்னவா இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். ஓகேங்களா, ஆஃப்டர் தட் 5 minutes. ஓகேங்களா, ஒரு 5 minutes கழிச்சு பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 இருக்கும். பியோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும், 90 இருக்கும். சி எவ்வளோ இருக்கும், 10 இருக்கும். டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி வந்து 10 இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி 10 இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வந்து 90 மாலிகுல்ஸ் இருக்கும். ஏ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஆஃப்டர் தட் 10 minutes. ஓகேங்களா, 10 minutes கழிச்சு பார்க்குறீங்க. இது 80 இருக்கும், இது 80 இருக்கும். இது என்ன இருக்கும் அப்படின்னா 20 இருக்கும். ஓகேங்களா, the various time intervals that the concentration of the reactant is decreases, the concentration of the product is increases, we know that. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கான்சன்ட்ரேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the rate or rate law is equal to differ in the concentration at the different timing, that is we are called as a rate or rate law அப்படின்னு சொல்லியிருப்போம். Then we can find out that any one of the changes of the reactant or product per the unit timing, we can be able to calculate that speed. ஓகேங்களா, நம்ம வேரியஸ் டைம் இன்டர்வல்ஸில் ஏவோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரேட்டை கால்குலேட் பண்ண முடியும். அட் தட் சேம் டைம் இந்த ப்ராடக்ட் வேரியஸ் டைம் இன்டர்வல்ஸில் எவ்வளோ ஃபார்மேஷன் ஆகிட்டே வந்துட்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, இஃப் யூ கேன் பி ஃபைண்ட் அவுட் தட் எனி ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் ஃபார் த யூனிட் டைமிங், we can be able to calculate that speed of the chemical reactions. அதனுடைய ஸ்பீட் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த ரியாக்டண்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் யூ கேன் பி ஃபைண்ட் அவுட் தட் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பர் யூனிட் டைம், நம்ம என்ன பண்ணுறோம் வேரியஸ் டைம் இன்டர்வல்ஸில்
reactant எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகேங்களா the various time intervals that how much of the reactant they can be decrease in the concentration of the reactant அப்படின்னு find out பண்ணிட்டோம் we can put it in a minus sign ஓகேங்களா அது நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் ஓகேங்களா in case if we can be find out that the change in the concentration of the product per unit time mean we can be able to put it in is a positive signs நம்ம அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் பாசிட்டிவ் சைன் வந்து அதுல வந்து போட வேண்டியதா இருக்கும் ஓகேங்களா where if we can be find out that any one of the changes in the concentration of the reactant or product per unit time mean we can be able to calculate that speed ஓகேங்களா நீங்க எந்த ஒரு சேஞ்சஸை வந்து கால்குலேட் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேட் ஆர் ரேட் லா அப்படின்னு பார்த்தீங்க இல்லைங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the last topic there is a very important topic also ஓகேங்களா இதான் லாஸ்ட் டாபிக் இது இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட ஓகேங்களா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸோ இல்லை 3 மார்க் கொஸ்டின்ஸோ கேட்கலாம் வாட் ஆர் த factors are affecting the rate of the reactions what are the factors are affecting the rate of the reactions the first one is known as the nature of the reactant the first one is known as the nature of the reactant okayங்களா first one is known as the nature of the reactant then second one is known as the concentration of the reactant okay for second one is the concentration of the reactant the third one is the surface area of the reactant then fourth one is the temperature of the reactions the last one is known as the presence of catalyst these the 5 factors are affecting the rate of the reaction the first factor what is the first factor nature and state of the reactant ஓகேங்களா அந்த reactant உடைய nature ஓகேங்களா அதனோட state they can be reactant either the solid or liquid or gases இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க reactant ஒன்று என்னவா இருக்கலாம் solid stateல இருக்கலாம் இல்லை liquid stateல இருக்கலாம் இல்லை gaseous stateல இருக்கலாம் ஓகேங்களா அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா there is the first one is known as the how that can be affect that nature of the reactant okay either the how they can be react that solid substance how they can be react that liquid substance how they can be react in the gaseous substance they can be clearly explain them ஓகேங்களா அதனால அந்த நேச்சரை பொறுத்து அதனோட ரியாக்டண்ட் உடைய நேச்சரை பொறுத்து அதனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இப்போ gaseous reactant molecules வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுமா இல்லை லிக்விட் ரியாக்டன் மாலிகூல் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுமா இல்லை சாலிட் ரியாக்டன் மாலிகூல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுமா இதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாபிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும் ஓகேங்களா லிசன் இயர் விச் ஒன் தே ஹாவ் யூ மோர் ரியாக்டிவ் எய்தர் தட் gaseous reactant molecule ஆர் த சாலிட் reactant molecules ஆர் liquid reactant molecules in case we are using for the solid two reactants are solids or the two reactants are liquids or the two reactants are gases in case here we are using this one is the liquid another one is known as a solid one is known as a solid another one is known as gas okay listen here the different gaseous reactant molecules or the different solid reactant molecules or the different liquid molecules how they can be reacted to each other எப்படிலாம் இதில் ரியாக்ட் பண்ண போகுது இதில் எது ஸ்பீடு which one they have a most speed which one can be carried out the most speed which one they can be carried out in the very slow speed we can be clearly discuss about that nature and the state of the reactant nature and the state of the reactant next we are discuss about that how they can be affect that concentration of the reactant how they can be affect that concentration of the reactant if we can be increase the concentration of reactant in this reaction vessel the rate of the reaction is increases or decreases okay in case if we can be decrease the concentration of the reaction vessel okay the rate of the reaction is increases or decreases they can be clearly explain that the terms of that concentration of the reactant and the concentration term என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு reactant vesselsல அந்த reactant molecules உடைய கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ரெடியூஸ் பண்ணுறதுனாலையோ அதனுடைய ஸ்பீடில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்ங்கிற டேர்ம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க ஓகேங்களா the concentration of the reactant அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது next we are discuss about that surface of the reactant இந்த surface of the reactant என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா listen here that cross sectional area of the reactant is increases the rate of the reaction is increases or decreases they can be clearly explained them ஓகேங்களா அந்த reactant உடைய surface area இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த டாபிக் ஓகேங்களா நெக்ஸ்ட் we are discuss about that temperature of the reactions ஓகேங்களா temperature of the reaction
ஓகேங்களா, temperature of the reactions. ஓகேங்களா, if we can be raise the temperature, okay, the rate of the reaction is increases or decreases. Okay, either the endothermic or exothermic. ஒரு endothermic reactionsல நீங்க temperature ரைஸ் பண்ணும்போது rate of the reactions என்ன ஆகும், ஒரு exothermic reactionsல temperature ரைஸ் பண்ணீங்கன்னா rate of the reactions வந்து என்ன ஆகும். ஓகேங்களா, ஒரு எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் பொறுத்து இந்த டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. இன்னும் காமன் அப்சர்வேஷன் என்ன சொல்லுது, இது எல்லாமே தட் இஸ் அ ஃபேக்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த லாஸ்ட் ஒன் இஸ் நோன் அஸ் த presence of catalyst, how that catalyst are affect the rate of the chemical reactions. எப்படி ஒரு catalyst the rate of the reactions affect பண்ணுது. ஓகேங்களா, we can be using for that either the catalyst positive or the negative catalyst. Okay, how they can be affect that rate of the reaction, they can be clearly explain them. Okay, listen here, what is the first 2 mark and then 3 mark questions என்ன சொல்லுங்க, what are the factors are affecting the rate of the reactions. இது வந்து ஒரு 2 mark questionsலயோ இல்ல வந்து என்ன படிப்பாங்க அப்படின்னா 3 mark questionsல கேட்பாங்க. Okay, the following factors are affecting the rate of the reactions. What are they? One is known as the nature and state of the reactant. Then second one it is known as the concentration of the reactant. Then third one is known as the surface area of the reactant. Surface area of the reactant. Then fourth one is known as the temperature of the reactions. Then last one is known as the presence of catalyst. This the 5 factors are affecting the rate of the reaction. The 5 factors are affecting the rate of the reactions. First we are discuss about nature and state of the reactions. First we are discuss about that nature and state of the reactions. It is one of the book back 5 mark question. How that nature and state of the reactant are affect that rate of the reactions. ஓகேங்களா, நேச்சரும் ஸ்டேட்டும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ரேட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, how they can be nature and state of the reactant or affect the rate of the reaction, explain with the suitable examples. Explain with the suitable examples அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, okay, first we are discuss about that. We know that a chemical reactions involve the breaking or a certain existing the bond of that reactant and forming a new bonds which lead to the product which lead to the product. ஓகேங்களா, how the chemical reaction is they can be carried out them சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, how the chemical reaction is they can be carried out them, எப்படி ஒரு chemical reactions நடைபெறும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நீங்க எப்படி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, the reactant molecules it is be lost or gain or share that outermost orbitals. Okay, listen here, that the elements or that the compounds or elements இருந்தாலும் சரிங்க. Okay, the reactant molecules loss or gain or share that outermost electrons. ஓகேங்களா, outermost electrons வந்து லாஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை கெயின் பண்ணுறதுனாலையோ இல்லை ஷேர் பண்ணிக்கிறதுனாலையோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இந்த ரியாக்டன் மாலிகுல் தே கேன் பி கன்வெர்ட் டு த ப்ராடக்ட் மாலிகுல்ஸ். இந்த ரியாக்டன் மாலிகுல் என்னவா கன்வெர்ட் ஆகுங்க, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பாண்ட் பிரேக்கிங்ஸ். ஓகேங்களா, how the chemical reactions are formed, a reactant molecule to break it form a new kind of a chemical bonding, they can be form this product molecules. ஓகேங்களா, அந்த reactant molecule இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி ப்ராடக்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் மாலிகுல்ஸ், இப்போ நியூ பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் now can be consider that the H2 molecule, they can be combined with this I2 molecule. Okay, the 1 mole of H2 it is combined with this 1 mole of I2, they can use this 2HI. Okay, listen here, that hydrogen and then iodine here we are considered as a reactant molecule. இப்போ இந்த ஹைட்ரஜனும் அயோடினும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா reactant molecules அப்படின்னு சொல்றோம். HI we can be considered as a product molecules. HI ங்கிறது நம்ம என்ன சொல்றோங்க, product molecules. HI can be considered as a product molecules அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து என்ன இருக்கும், that is a hydrogen molecule and then iodine molecule. We know that it is a homonuclear diatomic molecule. இதை நம்ம என்ன சொல்றோங்க, homonuclear diatomic molecule. Here is a hydrogen atom, it they can be donated to an electron. This hydrogen atom it they can be donated to an electron, it they can be make a chemical bond. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்கோம், இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2ன்ற மாலிகூல்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். That is a hydrogen atom. It is combined to this two hydrogen atom, it they can be make a hydrogen molecule. The similar manner, that is a similar manner, that is iodine. It is also that example for homonuclear diatomic molecules. Okay, this is a iodine atom, it can be donated to an electron. This iodine atom, they can be donated to an electron, they can be make a chemical bond.
ஓகேங்களா. இந்த அயோடின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்கும், இந்த அயோடின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரெண்டும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகும்போது ஓகேங்களா இந்த பாண்டு பிரேக் ஆகுங்க. ஓகேங்களா. இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா. ஹைட்ரோலிக்கில் என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகும். இப்போ இந்த பாண்ட் பிரேக்கிங் நடக்கும். அதே மாதிரி சிமிலர் மேனர் தே கேன் பி பிரேக்கிங் திஸ் பாண்ட். இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்டிங் ஆகும். ஓகேங்களா. இந்த ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. இது ரெண்டும் ஃபிஷன் பிரேக் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா. இப்படி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக உங்களுக்கு இருக்குங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கும். அயோடின் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்டு பிரேக்கிங் டைம் இது வந்து பாண்டு வந்து இங்கே பிரேக் ஆகுங்க. அட் தட் சேம் டைம் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பாண்டு வந்து மேக் ஆகும். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா பாண்ட் வந்து நியூ பாண்ட் வந்து அரைசஸ் ஆகும். ஓல்ட் பாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக்கிங் ஆகும். தட் பாண்ட் பிரேக்கிங் அண்ட் தென் பாண்ட் மேக்கிங் தே கேன் பி கேரிட் அவுட் சைமல்டேனியஸ்லி. இங்கே பாண்ட் பிரேக்கிங்கும் பாண்ட் மேக்கிங்கும் என்ன ஆகும் அப்படின்னா சைமல்டேனியஸாக நடக்கும். ஹியர் த பாண்ட் பிரேக்கிங் அண்ட் தென் பாண்ட் மேக்கிங் தே கேன் பி கேரிட் அவுட் இந்த சைமல்டேனியஸ்லி. இங்கே இட்ஸ் த சேம் ரேட்ஸ் தே கேன் பி பிரேக் இன் டு திஸ் டூ ஹோமோலிட்டிக் பாண்ட்ஸ். ஓகேங்களா. ஹோமோலிட்டிக் பாண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா the homonuclear atomic molecules bond break ஆடும். they can be create that new kind of that bond வந்து formation ஆகும். ஓகேங்களா. they can be produces HI molecules. HI molecule வந்து formation ஆகுங்க. ஓகேங்களா. listen here there is a bond dissociation energy of H2 molecules. the bond dissociation energy of H2 molecule and then I2 molecule is lesser than that of the bond dissociation energy of HI molecules. இந்த HI molecules உடைக்க கொடுக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை விட ஓகேங்களா இந்த H2 மாலிகுல்ஸ் இந்த I2 மாலிகுல்ஸ் உடைக்கிற தேவையான எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். தட் ரியாக்ஷன் வெசல் தே கேன் பி கண்டெய்னிங் ஹைட்ரஜன் மாலிகுல் ஆல்சோ, அயோடின் மாலிகுல் ஆல்சோ, the HI molecule also. Here there is a listen here the bond breaking energy of H2 and then I2 is the far lesser than that of the bond dissociation energy of KHI. ஓகேங்களா. listen here we know that association energy we can be calculate from this dissociation energy. ஒரு மாலிகுலோடைய அசோசியேஷன் எனர்ஜி நம்ம எதில் இருந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா அதோட டிசோசியேஷன் எனர்ஜியிலிருந்து தான் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. how will you can be calculate that association energy of that molecule is ஓகேங்களா the used by using the dissociation energy of that molecules. அந்த டிசோசியேஷன் எனர்ஜியிலிருந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸோடைய அசோசியேஷன் எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். there is no way to measure that association energy of that மாலிகுல்ஸ். இப்போ இந்த HI ஃபார்மேஷன் ஆகுது இல்லைங்களா, அந்த HI ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா. அந்த HI உடைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ அது உடைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அப்போ சேர்க்கறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து அப்படின்னா the net energy involved in this process is depend on the nature of the reactant and hence they rate or differ for the different reactants. இதனோட different reactants rate என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து அப்படின்னா மாறுதுங்க. ஓகேங்களா. listen here பாருங்க we know that a chemical reactions the chemical reactions involves breaking of certain existing bonds of the reactant and forming the new bonds which lead to the product. ஓகேங்களா. ஒரு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகுனா ஏற்கனவே இருக்கிற பாண்டு உடஞ்சி புதுசாக என்ன ஆகணும் அப்படின்னா பாண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகுனா தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ப்ராடக்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா. the net energy involved in this process is depend upon the nature of the reactant and hence the rate of or differ from the different reactants. இதனோட எனர்ஜிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரியாக்டண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகும். let us we compare that following the two reactions it can be carried out the volumetric analysis. that ரெண்டு ரியாக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ listen here we know that is a KMnO4. it is known as the powerful oxidizing agent. that KMnO4 is nothing but we know that powerful oxidizing agent but themselves undergoes reductions. we know that what is the oxidizing agent. the agent is oxidize the another one of a element or the compound but themselves undergoes this reduction mean that agent we are called as an oxidizing agent. that agent we are called as an oxidizing agent. அந்த agent தான் நம்ம என்ன சொல்றோங்க oxidizing agent சொல்றோம். இப்போ for example that is a KMnO4. that KMnO4
Okay, do we know that it is a powerful oxidizing agent? That KMnO4 is oxidize the two components. What are they? One is known as the ferrous ammonium sulfate. One is known as the ferrous ammonium sulfate. Then another one is known as the oxalic acids. Okay, the KMnO4 is oxidize the ferrous ammonium sulfate and oxalic acids. ஓகேங்களா, இந்த KMnO4 என்ன பண்ணுது அப்படின்னா ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டையும் ஆக்சிடைஸ் பண்ணுங்க, ஆக்சாலிக் ஆசிட்டையும் ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகே, வி நோ தட். ஓகேங்களா, நம்ம ப்ராக்டிகல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, if you can be KMnO4, we can be taken this பியூரோட்டில் எடுத்துருப்பீங்க. the ferrous ammonium sulfate you can be taken this pipetல எடுத்து conical flaskல ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, both are that is என்ன இருக்கும் பார்த்து அப்படின்னா ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணிட்டே வரும்போது they can be used as a color changes. ஓகேங்களா, பர்மனன்ட் பேல் பிங்க் கலர் என்ன ஆகும் அப்படின்னா அப்பியரன்ஸ் ஆகும். அதாவது ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி சிமிலர் மேனர் ஆக்சாலிக் ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். பட் தட் இஸ் ரியாக்டன்ட் இஸ் த சேம் ஒன். தட் இஸ் KMnO4 இஸ் த சேம். ஓகேங்களா, ஒரு சேம் KMnO4 தான். ஆனால் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டையும் ஆக்சாலிக் ஆசிட்டோட அந்த ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய ஸ்பீட் என்ன ஆகுது அப்படின்னா வேரியேஷன் ஆகுது. ஓகேங்களா, லிசன் ஹியர். The same KMnO4 oxidizing agent oxidize the two different components. The same KMnO4 oxidizing agent oxidize the two different components. One is the ferrous ammonium sulfate, another one is known as oxalic acid. But that is the rate of the reaction is entirely different to one another. Entirely different to one another. Okay, that KMnO4 they can be easily oxidized. They easily oxidize the ferrous ammonium sulfate. Okay, compare that of oxalic acid. Compare that of oxalic acid. Oxalic acid compare பண்ணும்போது ferrous ammonium sulfate ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் பண்ணிவிடுங்க. They can be easily oxidize them. But oxalic acid that oxidize within the very slow rate we compare that of ferrous ammonium sulfate. Okay, are you able to understand that? The KMnO4 is they can be easily oxidized. That is a meaning they can be the reaction is they can be carried out within the very fast. But the same KMnO4 that oxidize oxalic acid they can be carried out in the very slow rate. Compare that of ferrous ammonium sulfate. Okay, are you able to understand that? ஓகேங்களா, இந்த KMnO4 என்ன பண்ணுது ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுது. ஆனால் ஆக்சாலிக் ஆசிட்டை ஸ்லோவாக தான் ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சாலிக் ஆசிட் தே கேன் பி ஹீட்டட் வந்து 60 டிகிரி செல்சியஸ். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணும்போது அதனோட ரேட் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். லிசன் இயர் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட் ஆக்சிடேஷன் ஆஃப் oxalate ion by the KMnO4 is the relatively slow we compared to the reaction between the KMnO4 and then ferrous ammonium sulfate solutions. In the fact the heating is the required for the reaction between the KMnO4 and then oxalic acid ions, oxalic acid or oxalate ions. Okay, this can be carried out around that 60 degree Celsius. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸில் நம்ம அதை ஹீட் பண்ணுறதுனால தான் நம்ம ஸ்பீடப் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த ரேட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது என்ன பண்ணணும் டெம்பரேச்சர் இங்கே ரைஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா the KMnO4 is they can be easily oxidize that oxalic acids. Oxalic acid என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேங்களா, listen here that the physical state of the reactant also the plays an important role in the influence the rate of the reactions. ஓகேங்களா, இப்போ physical state என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த rate of the reactionsல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The physical state of the reactant also plays an important role of the influence of the rate of the reactions. The gaseous phase the reactant. Listen here, that gaseous phase reactant has this more reactive we compare that of liquid state of the reactant. The liquid state of the reactant is the most reactive we compare that of solid substance. Okay, in case both the reactant or gaseous state mean they can be easily reacted to one another. Okay, they can produce a different kind of that product. We compare that of the two reactant molecules are liquid and solids. ரெண்டு ரியாக்டன் மாலிகூல்ஸும் கேஸஸாக இருக்குது சார் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் மாலிகூல்ஸை கொடுத்துடும். கம்பேர் தட் ஆஃப் ரெண்டும் லிக்விடாக இருக்குது சார் ரெண்டும் சாலிடாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இது கம்பேர் பண்ணும்போது ஓகே த லிக்விட் ரியாக்டன் மாலிகூல்ஸ் த மோர் ரியாக்டிவ் வி கம்பேர் தட் ஆஃப் சாலிட்ஸ் பட் லெஸ் ரியாக்டிவ் வி கம்பேர் தட் ஆஃப் gaseous reactant molecules. ஓகேங்களா, அந்த லிக்விட் ரியாக்டன் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கேஸஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ ரேட்டில் இருக்கும். பட் சாலிடை கம்பேர் பண்ணும்போது என்னவாக இருக்கும் அப்படின்னா ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இன்கேஸ் both are that is a solid substance mean both are the reactant or solid substance mean they can be carried out in the very slow rate. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோவான ரேட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் listen here, the gaseous phase reactant are faster as the compared to the reactant involved in the solid or liquid reactant. For example, the reactions of sodium metal
with the iodine vapor is the faster than that of, okayங்களா, faster than that of sodium vapor. Okay, the listen here. For example, the reaction of sodium metal with iodine vapor is the faster than that of the reaction of sodium metal with the solid iodine. ஓகேங்களா, இப்போ ரெண்டுமே, அதாவது மெட்டல், ஸோ மெட்டாலிக் சோடியமும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அயோடினும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ரெண்டுமே சாலிடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது மெட்டாலிக் சோடியத்தையும் கேசியஸ் அயோடினும் சேர்த்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா suddenly they can be produces a reactant molecules. என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா அந்த reactant molecules ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படி பார்த்து அப்படின்னா ப்ராடக்ட் கொடுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோடியம் மெட்டல்ஸ், ஓகேங்களா, சோடியம் மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த சோடியம் மெட்டல் வந்து கேசியஸ் ஸ்டேட் அயோடினோட ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுவே சோடியம் மெட்டல் சாலிட் அயோடினோட ரியாக்ட் பண்ணும்போது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா வெரி ஸ்லோ ரேட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. They can be carried out in the very slow rate, the reaction between the solid and the sodium iodide. Let us, we can be considered the another example that it can be you are carried out that inorganic quantitative analysis of lead salt. ஓகேங்களா, இப்போ lead salt எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, lead nitrate PbNO3 twice, PbNO3 twice. They can be react with potassium iodide. They can be react with 2 moles of potassium iodide. Listen here, 1 mole of lead nitrate, they can be react with 2 moles of potassium iodide. 2 moles of potassium iodide. They can be produces lead iodide, the yellow color precipitate of lead iodide and then potassium nitrate. ஓகேங்களா, 1 mole of potassium lead nitrate, they can be react with 2 moles of potassium iodide. They can use this the yellow color precipitate of lead iodide with this potassium nitrate. Listen, now can be considered that is a salt solution of lead nitrate. A salt solution of lead nitrate. We know that lead nitrate is a white color crystalline solid. Just you can be add a small amount of, take in this dry test tube. Just you can be add a small amount of water. Okay, we can just stir them. We get in this solutions. நீங்கள் லெட் நைட்ரேட் எடுத்து ஒரு கிளாஸ் டியூப்ல எடுத்துக்கிட்டு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன லெட் நைட்ரேட். இட் இஸ் a crystalline solid. They can be easily soluble in water. அது என்ன ஆகிடும், வாட்டரில் ஈஸியாக சாலிபிள் ஆகிடும். தட் சொல்யூஷன் இட் இஸ் known as a clear solution. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், clear solution இருக்கும். The similar manner, if you can be take that another one of the test tube, just you can add a potassium iodide in the test tube. Just you can add a small amount of water. Okay, just you can be stir them. We get in this a clear solution of potassium iodide, that aqueous solution of potassium iodide and then aqueous solution of lead nitrate. Both are colorless. ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா, just we can be add that potassium iodide in this lead nitrate solution. Immediately they can use a yellow color precipitate. உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yellow color precipitate நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகும். இப்போ என்னது, both are liquid state. ரெண்டுமே என்னவா இருக்குங்க, லிக்விடாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா முன்ன என்ன வந்துச்சு, சாலிட் வந்து லிக்விடோட ரியாக்ட் பண்ணும்போது ஸ்லோ ரேட்டில் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு பாருங்கள் இந்த டெஸ்ட் டியூப்ல காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, லெட் நைட்ரேட் டெஸ்ட் டியூப்ல எடுத்திருக்காங்க, பொட்டாசியம் அயோடைடு பாருங்கள் மேலே இதில் வந்து நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைடு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேன் யூஸ் ஏ எல்லோ கலர் பிரிசிபிடேட். நமக்கு என்ன கிடைக்குது, பிரிசிபிடேட் எல்லோ கலர் பிரிசிபிடேட் வந்து இமிடியேட்டாக வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்பியரன்ஸ் ஆகும். ஓகேங்களா, okay, then another one of the factor. ஓகேங்களா, what is this another one of the factor, how that concentration of the reactant are affected in the rate of the reactions. எப்படி ஒரு concentration of the reactant வந்து rate of the reactions வந்து affect பண்ணுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா, listen here, the rate of the reactions. First we have known that the rate of the reactions, the rate of the reaction is rate of the reactions, rate of the reaction is directly proportional to this. Rate of the reactions is directly proportional. Rate of the reaction is directly proportional to the concentration of the reactant. Rate of the reaction is directly proportional to the concentration of the reactant. Rate is equal to directly proportional to the concentration of the reactant. reactant ஓட concentration ரைஸ் பண்ணிங்கன்னா rate of the reactions வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். If we can be increase the concentration of the reactant in this reaction vessel means the rate of the reaction also increases. If we can be reduce the concentration of the reactant in this reaction vessel means the rate of the reaction also decreases. Okay, the rate of the reaction is directly proportional to the concentration of the reactant. Okay, why if we can be increase the concentration of the reactant in this reaction mixture means the rate of the reaction is increases means
if we can increase the concentration per that particular volume of the reaction container, the number of the collusions are increases. ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் வேல்யூம் இருக்கிற கண்டெய்னரில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனை ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் த கொல்யூஷன்ஸ் ஆர் இன்க்ரீசஸ். நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, when they can be reactant is converted to the product molecule, when they can be make a strong collusions, that all the collusion does not produces effective product molecules. Listen carefully, all the collusions does not produces effective product molecules. When they can be make a strong collusion, that time it they can be produces effective product molecules. எப்போ collusions வந்து ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக மோதிக்குதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்களேன். நம்மளோட கிளாஸ் ரூம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து வரும் ஒரு 10 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள ஓட விட்டா என்ன ஆகும், அவங்க ஒன்னோட ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா மோதிக்க மாட்டாங்க. அதே கிளாஸ் ரூம்ஸில் ஒரு 40 பேரை ஓட விட்டோம்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒன்னோட ஒன்று மோதி கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் சிமிலர் மேனர் ஒரு பர்டிகுலர் வேல்யூம் இருக்கிற கண்டெய்னரில் நீங்கள் ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. வாட் இஸ் த ரீசன் வை த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் increases the concentration of the reactant, means the number of the collusions are increases, that depending upon the number of the collusions. அந்த collusions இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு வந்து rate of the reactions வந்து increases ஆகும். rate of the reaction is increases. ஓகேங்களா, so according to this theory the rate of the reaction is depends upon the number of the collusion between the reactant molecules. The higher the concentration, the greater the possibility of that collusions. ஓகேங்களா, then another one of important factor, okay, the surface area of the reactant. The effect of surface area of the reactant. Effect of surface area of the reactant. We know that the cross sectional area, the rate of the reactions, the rate of the reaction is directly proportional to the surface area of the reactant. Directly proportional to the surface area of the reactant. The surface area of the reactant is increases, mean the rate of the reaction also increases. ஓகேங்களா, இதனோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ண ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். now we can be considered as another chalk piece. இப்போ chalk piece எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதனோட சர்ஃபேஸ் இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே சர்ஃபேஸ். ஓகேங்களா, if you can break that chalk piece, அந்த chalk piece நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, we get this externally, we get this two the நியூ சர்ஃபேஸ். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 நியூ சர்ஃபேஸ் கிடைக்கும். இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். சார் மறுபடியும் இதை பிரேக் பண்ணுறீங்க, we get this another the 2 நியூ சர்ஃபேஸ். இதையும் அதே மாதிரி நம்ம பிரேக் பண்ணுறீங்க, we get this நியூ சர்ஃபேஸஸ். ஓகேங்களா, again you can break that chalk piece, you get in this a powdery form. என்ன ஆகும் அப்படின்னா பவுடர் ஃபார்மில் வந்துருங்க. வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா we get in a lot of that surface. ஓகேங்களா, the cross sectional area என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி we says that is a powdered form of nickel we are using for that reducing agent, that is nothing but Raney nickel. The Raney nickel is nothing but that finely powdered nickel, that is we are called as a Raney nickel. இப்போ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பல்லட்டை எடுத்துக்காமல் நம்ம என்ன பண்ணணும் பவுடரி ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்து போடுவோம். பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் எ மோர் சர்ஃபேஸ், த சர்ஃபேஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் இன்க்ரீசஸ். இந்த ரியாக்டனுடைய சர்ஃபேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகேங்களா நமக்கு என்ன ஆகும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன் மாலிகூல்ஸ் ஆர் அட்சார் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிட்ஸ். அந்த சாலிடோட சர்ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க அட்சார் ஆகிக்கும். The reactant molecules are comes closer to one another or contact to one another or touching to one another, they can be converted into the activated component. அது ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா they can be undergoes the collusions. அந்த நிறைய reactant molecule அப்சர்வ் ஆகும்போது என்ன ஆகும் collusions நிறைய நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டத்தில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது உன்னோட ஒன்று நம்ம மோதி போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும் போது நிறைய ரியாக்டன் மாலிகூல்ஸ் போய் அதில் போய் அப்சர்வ் ஆகுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன ஆகும், they can be adjacent to one another, contact to one another or touching to one another, they can be converted into the product molecules. அதனால என்னது அப்படின்னா ப்ராடக்ட் மாலிகூல்ஸாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ அப்போ அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகேங்களா the rate of the reactions வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க என்ன ஆகும் அப்படின்னா listen here, that is a heterogeneous reactant surface area of the solid, the reactant plays the important role. ஓகேங்களா, dedicating the rate for the give this mass of the reactant
when the particle size is decreases, the surface area is increases. The particle size குறைய surface area increase ஆகும். Increase in the surface area of the reactant lead to the more collision per the liter per seconds. ஓகேங்களா, அந்த per liter secondsல என்ன ஆகும் அப்படின்னா collisions நிறைய நடக்கும். ஓகேங்களா, hence the rate of the reactions also increases. For example, the powder form of the calcium carbonate. ஓகேங்களா, powder form இருக்கிற calcium carbonate சுண்ணாம்புல if you can be added dilute hydrochloric acid, dilute hydrochloric acid பண்ணீங்கன்னா they can use the Briggs effervescence. உடனே என்ன ஆகும் அப்படின்னா நுரைச்சு பொங்கும். ஓகேங்களா, சுண்ணாம்புல கொஞ்சோண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா மோர் ரியாக்டிவ் தே கேன் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது சிமிலர் மேனர் ஒரு ஸ்டோன்ஸில் கால்சியம் அதாவது அதே பாறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, அதில் ஜஸ்ட் யூ கேன் பி மார்பிள்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பண்ணால் there is no reactions. அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன ஆகாது அப்படின்னா நடக்காது, மெதுவாக தான், ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகேங்களா, are you able to understand that? Okay, if you can be discuss about that, how the catalysts are affect that rate of the reactions. How the catalysts are affect that rate of the reactions. First we are discuss about what is mean by catalyst. What is mean by catalyst? The catalyst is nothing but it is one of the chemical substance. The catalyst is nothing but it is one of the chemical substance. Okay, the catalyst is used to alter the speed of the chemical reactions. The catalyst is used to alter the speed of the chemical reactions without undergoing any chemical changes. Without undergoing any chemical changes. Catalystங்கிறது அதுவும் வந்து ஒரு chemical substanceங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும், டிக்ரீஸ் பண்ணவும் செய்யும். ஓகேங்களா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். புரியுதுங்களா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை கூட்டவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். If you can add the positive catalyst for the reactions means the rate of the reaction is increases. In case if you can add the negative catalyst means the rate of the reaction is decreases. Rate of the reactions வந்து என்ன ஆயிடுங்க, குறைஞ்சு போயிடும். ஓகேங்களா, so that is a rate. For example, if you can be add for that catalyst for the chemical reactions, so catalystல commonly we are using that for the catalyst which is the purpose. Okay, we are using that catalyst means we can be reduce the increase the rate of the reactions. Rate of the reactions increase பண்றதுக்கு. ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காமனா we are using this catalyst. They can be reduce the activation energies. அதனுடைய activation energies என்ன பண்ணிடும் அப்படின்னா lower பண்ணிடும். They can be reduces. ஓகேங்களா, in this the catalyst present this catalyst the energy of the activation energy is lower and then hence the greater the number of molecules can cross over the energy barrier and the change over the product molecules, thereby increase the rate of the reactions. இங்க பாருங்க இதுல என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த catalyst without catalyst the rate of the reactions பாருங்க இங்க போயிட்டு இது இஸ் threshold energy. That energy we are called as threshold energy அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த threshold energy அட்டைன் பண்றதுக்கு we need for the large amount of energy தேவைப்படுங்க. ஓகேங்களா, without catalyst they can be need for that large amount of energy. So all the reactant molecule when they can be cross over barrier that activation energy then they can be converted to the product molecule. அப்புறம் தான் product molecule கன்வெர்ட் ஆகுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த catalyst யூஸ் பண்ணும்போது இதனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுங்க. ஓகேங்களா, ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சிடும். இப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது, இது கேன் பி ஈஸிலி கன்வெர்ட் டு த ப்ராடக்ட் மாலிகூல்ஸ். பாருங்க ரியாக்டர் மாலிகூல்ஸ் தே கேன் பி கிராஸ் ஓவர் தட் பேரியர். இந்த பேரியர் ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ எனர்ஜி மிச்சமாயிடுது. அப்போ என்ன ஆகுது, ரியாக்டர் மாலிகூல்ஸ் ஈஸிலி கன்வெர்ட் டு த ப்ராடக்ட் மாலிகூல்ஸ். ஓகே, the positive catalyst is enhance the speed of the chemical reactions. The negative catalyst is the reduce the speed of the chemical reactions. Negative catalyst என்ன பண்ணுங்க, rate of reactions reduce பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் the temperature பற்றி உங்களுக்கு புக்கில் எவ்வளோ பெருசாக கொடுக்கல. In a common observation the temperature increases the rate of the reaction is increases. காமன் அப்சர்வேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் ஆல் த ரியாக்டன் மாலிகூல்ஸ் ஆர் absorb that heat energy, they can be undergoes the thermal vibrations. Okay, they can be easily converted into the product molecules for that endothermic reactions. Endothermic reactions la temperature if you can be raise the 10 degree Celsius or 10 Kelvin, the rate of the reaction is the double the time is increases. நீங்க 10 degree Celsius raise பண்ணீங்கனாவே rate என்ன ஆகும் அப்படினா அப்படியே double the time increase ஆகும் அப்படி சொல்றாங்க. ஓகே, இல்ல அந்த டெம்பரேச்சர் பத்தி உங்களுக்கு பெருசா அங்க புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் காமன் அப்சர்வேஷன் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதுல எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அதுவே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல அப்படியே வைஸ் வெர்சாவா மாறுங்க. ஓகேங்களா, ஓகே, த தேங்க்யூ ஃபார் கோஆபரேஷன்ஸ். ஓகேங்களா, இதில் மூணுமே தட் இஸ் எல்லா ஹெட்டிங்ஸுமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸாக கேட்டிருப்பாங்க. ஹவு தட் கேட்டலிஸ்ட் ஆர் அஃபெக்ட் தட் rate of the reaction, explain with a suitable example. How that concentration of the reactant is affect that rate of the reaction, explain with the suitable examples. How that surface area of the reactant is affect the rate of the reaction, it gives us suitable examples. இது எல்லாமே உங்களுக்கு
5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த எல்லா டாப்பிக்குமே 5 மார்க் இண்டிவிஜுவலாக அந்த 4 டாப்பிக்குமே 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு புக் பேக்கில் பின்னால் இருக்கும். அது தவிர ஒரே 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஜஸ்ட் யூ கேன் ஆட் தட் 5 ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு 5 ஃபேக்டர் அப்படி ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா அதான் ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் தட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.